விஜய் சேவி சார் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கேஷுவலா இருக்கிறாப்ல, ஆடியன்ஸ் கிட்ட கராரா இருக்கிறாங்கன்னு ஒரு டாக் வருது. ஆடியன்ஸ் ஏதாச்சும் கேட்டா அப்படியா அதுக்கு இது உட்காந்துருங்க அப்படின்றாரு அவரு. நமக்கு காட்டுறதை வச்சு பார்க்கும்போது கண்டஸ்டன்ஸை பேச விடாம உட்காருன்னு சொல்லிட்டு டப்புன்னு உட்கார வைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவர் எடிட்டர் கட் பண்ணி போட்டுறான்னு சொல்றாரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு மனுஷன் அப்படியே மாறிட்டாரே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி அதுக்கு 4 weeks பிஃபோர் ஒரு அருண் இருந்தார் பாத்தீங்களா, அந்த அருண் இப்போ வந்து கடைசி ஒரு 5 வாரமா பார்க்கவே முடியல. அப்ப இதுதான் உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர். ஃபர்ஸ்ட் 4 weeks நீ முழுக்க நடிச்சிருக்கன்றது நல்லாவே தெரியுது. மூளை இல்லாம பண்ணானோ அவனுக்கு ஜெயில போடுங்க முதல்ல. என்னப்பா சிரிப்பு வருதா? ஏன் சிரிப்பு வருது? அவனை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். இந்த சீசன்ல பெருசா யாரை வச்சு ஷோ ஓட்டுறதுன்னு தெரியாம விஜய் டிவியே என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யாக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஜெஃப்ரிக்கும் இப்போ கோவா கேங்குள்ள இருந்த ஜெஃப்ரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. எப்ப இந்த கோவா கேங்குள்ள ஜாயின் பண்ணானோ அவனும் வந்து ஜாக்லின் மாதிரி ஆயிட்டான். ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் ஜாக்லின் மாதிரி தான் இப்போ பிஹேவ் பண்றான். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. விஜய் சேவி சார் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கேஷுவலா இருக்கிறாப்ல, ஆடியன்ஸ் கிட்ட கராரா இருக்கிறாங்கன்னு ஒரு டாக் வருது. ஆடியன்ஸ் ஏதாச்சும் கேட்டா அப்படியா அதுக்கு இது உட்காந்துருங்க அப்படின்றாரு அவரு. அந்த மாதிரி டாக் இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன பிரதர் அதுக்கு? இல்ல ஆடியன்ஸ் கிட்ட எனக்கு என்னமோ அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஆடியன்ஸ் சொல்றதை கேட்டுக்கிறாப்ல, ஆனா ஆடியன்ஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராச்சும் 2-3 பேர் பேசிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் அப்படியே விட்டுட்டு இவர் சொல்றது கரெக்டா இருக்கே, இவர் தான் எனக்கு சாதகமா பேசுறாரு, பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இப்போ நமக்கு காட்டுறதை வச்சு பார்க்கும்போது கண்டஸ்டன்ஸை பேச விடாம உட்காருன்னு சொல்லிட்டு டப்புன்னு உட்கார வைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவர் எடிட்டர் கட் பண்ணி போட்டுறான்னு சொல்றாரு. ஸோ அது நம்மளுக்கு தெரியல. லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து பேச சொன்னாங்களா இல்ல அவங்களா மனசுல இருந்து பேசினாங்களான்னு தெரியல. இல்ல சார் நாங்க இங்க இருந்து பார்க்கும்போது நீங்க உட்கார சொல்றதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. சாட்சினாக்கு ஃபேவர் பண்ற மாதிரிலாம் தெரியலன்றாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எங்களையும் நம்ப வைக்கலாம். எடிட்டர் கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் கட் பண்ணி எங்களை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு வீக்கெண்ட் எபிசோடாச்சும் எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்களேன்றது தான் கேள்வியா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அதுக்காக தான் நம்மளும் உட்காந்து இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னா அது எடிட்டர் எங்களுக்கு கன்வின்ஸா இல்லைங்கிறதுக்காக தான் பேசுறோம். நீங்க எங்களை தப்பா நினைக்க வேண்டாம். எங்களுக்கு உங்க மேல ஒரு அபார நம்பிக்கை இருக்கு, நீங்க அந்த இதெல்லாம் விடுவீங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் ப்ளூப்பர்லயாச்சும் விடுங்க அப்படிங்கிறது தான். ஓகேண்ணா. ஸோ இவங்களெல்லாம் நம்ம பேசும்போது இன்னொருத்தர் நம்ம பேசுறாங்க, அருண். ஸோ இவர் ஹார்லி குயின்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்க ஜோக்கர்னு சொல்றதா, ஜோக்கர்னா அந்த ஜோக்கர் இல்லை, கேரக்டர் ஜோக்கர் தான் நான் சொன்னேன். நான் சொல்றேன் அந்த ஒரு மூடா இருக்கட்டும். அருணோட அந்த ஒரு பிளே எப்படி இருக்கு உங்களுக்கு? அருண் வந்து பயங்கரமான பிளேயிங். ஆக்சுவலா அருணை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு குழந்தை எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்காக வரன்ற மாதிரி ரொம்ப இன்னோசென்ட் மாதிரி நடிச்சார். ஆக்சுவலா ஒரு இன்னோசென்ட் கிடையாது. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு மனுஷன் அப்படியே மாறிட்டாரே தவிர்த்து, இதுக்கு முன்னாடி அதுக்கு 4 weeks பிஃபோர் ஒரு அருண் இருந்தார் பாத்தீங்களா, அந்த அருண் இப்போ வந்து கடைசி ஒரு 5 வாரமா பார்க்கவே முடியல. அப்ப இதுதான் உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர். ஃபர்ஸ்ட் 4 weeks நீ முழுக்க நடிச்சிருக்கன்றது நல்லாவே தெரியுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹார்லி குயின் அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸை அவர் இந்த ஷோல யூஸ் பண்ண வேணான்னு நினைச்சிருந்தா யூஸ் பண்ணிருக்கவே தேவை கிடையாது. ஆனா நீ வாலண்டரா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் அர்ச்சனாவுடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, வெளியே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். லாஸ்ட் சீசனுடைய டைட்டில் வின்னர் வேற. ஸோ அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு நம்மளுக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டு நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்ல. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் எந்த இதுக்கு வந்துட்டாருன்னா ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ பிக் பாஸ் சீசனோட ஹீரோவே நான் தான்ற மாதிரி யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையில நான் போய் நின்று சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த அவருக்கு நான் ஹீரோ. இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன்னா இந்த வீட்டோட ஹீரோவன் ஆயிருவேன். வீட்டோட ஹீரோ ஆயிட்டா நான் ஷோவோட ஹீரோ ஆயிருவேன்ற மாதிரி தர்ஷிகாவுடைய பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டு அவர் வார்த்தை சொல்லியிருப்பார், தர்ஷிகா அப்படிலாம் விட்டுற மாட்டோம் புரியுதா அப்படின்னு இருப்பார். அதுக்கப்புறமா ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னா யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சு ஒரு ஷோ ஒரு சீன் ஒன்று பண்ணிருப்பாரு. முத்துக்குமரன் பார்த்துட்டு சிரிச்சிருப்பாப்ல, என்னடா கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி எனக்கே குபிர்னு சிரிப்பு வந்துச்சு. அதெல்லாம் வாலண்டரா இந்த ஒரு ஹீரோயிசம் இதை வந்து நம்ம நார்மல் லைஃப்ல அப்படிலாம் பேச மாட்டோம். கரெக்டா யாருன்னு சொல்லுங்க அப்படின்லாம். ஆனா அவர் வந்து அந்த ஷோக்காக ஹீரோயிசம் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்றாருன்றது நல்லா தெரியுது. இவரால ஈஸியா எல்லாரும் மண்டியும் கழிவிட முடியுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அது அங்க வேலைக்கு ஆகல. கடைசியில மஞ்சரின்ட்டு சம்பந்தமே இல்லாம அங்க கொடுக்கப்பட்டது என்ன, இரக்கம் இல்லாதவர்கள், அதாவது டெவிலுக்கு இவங்க வந்து தகுதியே இல்லைன்றாங்க. ஆனா மஞ்சரி பண்ணதெல்லாம் டெவிலுக்கும் மேலதான் பண்ணிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளை போய் ஜெயில போடுங்க, ஏன்னா அவங்க கேமை தப்பா ஆடுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க தான் தப்பா பேசிட்டு இருக்க, உனக்கு தான் கேம் புரியல, சௌந்தர்யா ஜாக்லின் போக கூடாது, கோவா கேங்கோடைய ஹீரோ ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஹீரோவா இல்ல, சொன்ன மாதிரி ஜோக்கராவும் கோமாளியா வந்து ஆயிட்டு இருக்காப்ல மனுஷன். மஞ்சரியை வச்சு கேட்கும்போது சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா,
அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து ஊர் சைடு இருக்கு, நாட்டுப்புற சைடு இருக்கு அப்படிங்கிறதுனால அதோட ஸ்கின்னுமே அந்த அளவுக்கு இல்லை, ஸ்கின் டெக்ஸ்சர் இல்லை, அது வந்து பிளாக்காக இருக்கு, டஸ்கியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க, இதில் வந்து ரேசிசம் இருக்கு, அதனால தான் மஞ்சரியை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சிலர்லாம் வந்து பப்ளிக் ஒப்பீனியனில் பேசியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்றீங்க பிரதர்? இல்லை அப்படி யாருமே பார்த்து பண்ற மாதிரிலாம் தெரியல. அதெல்லாம் வந்து பெரிய குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அங்கே வந்து இந்த பிள்ளை கருப்பா இருக்கு, அதனால நம்ம இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண வேணான்றதெல்லாம் யாருமே இப்போ இருக்கிற இதில் வந்து யாரும் பெருசா அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. மஞ்சரி வந்து அருண் கிட்ட பண்ண விஷயங்கள் வந்து 1-2 எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, சும்மா அவனை வந்து மார்க் பண்ற, நீ வந்து ப்ரொவோக் பண்ற, ட்ரிகர் பண்றன்ற மாதிரி அருண் கிட்ட மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் பல பேர்கிட்ட அதெல்லாம் வந்து திரும்ப சொல்லும்போது என்னுடைய பாடி லாங்குவேஜே இதுதான், அந்த பாடி லாங்குவேஜ் நீ கட்டி போடுற, இதுக்கப்புறம் நான் எப்படி பேச முடியுன்றதுனால தான் அன்னைக்கு பெருசா எல்லாருமே வெடிச்சாங்கன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. பிளஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல பேசினா அது பிரச்சனை ஆகும்னு நமக்கே நல்லா தெரியும். ஸோ அதை ஆற விட்டு நம்ம வெளியே போயிட்டு நிதானமா இதை டிஸ்கஸ் பண்ணா பிரச்சனை ஆகாதுன்னு தெரியும். ஆனா எங்க பேசினா பிரச்சனை ஆகுமோ அங்க பேசுறாங்க மஞ்சரி. ஸோ அதனால தான் அது பெரிய பிரச்சனை ஆகுது தவிர்த்து இந்த இடத்துல ரேசிசம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அழகுன்ற மேட்ரு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது வேணா சொல்லலாம். அதனால தான் சௌந்தர்யாக்கு ஓட்டு வருதோ, அதனால கேப்ஸ் வருதோ, சௌந்தர்யா வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்க பார்க்கறதுக்கு, அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபன் சைடில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, பட் அதுவே ஈவில் சைடில் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அதையுமே மக்கள் ரசிக்கிறாங்களோ, சௌந்தர்யாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க இந்த ஷோவில் பெருசாக வேற என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வேணா மாற்று கருத்து வரலாமே தவிர்த்து இங்கே மஞ்சரி கிட்ட வந்து கலர் பார்த்து இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க எனக்கு தெரியல. இப்போ மஞ்சரி பத்தி நம்ம பேசணும், பேசிட்டு முடிச்ச உடனே கட் பண்ணா நான் சௌந்தர்யா பத்தி கேட்க விருப்பறேன். ஏன்னா சௌந்தர்யா வந்து சவுண்டோட சவுண்டு வந்து எப்பயுமே வந்து அன்அஃபிஷியல் ஓட்லையும் சரி 1, 2 இதை தாண்டி கீழே இறங்கவே மாட்டேங்குது. ஆனால் வெளியில என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யாவோட சவுண்ட் அங்கே ஒன்றும் பெருசாவே இல்லை, ஆனால் அன்அஃபிஷியல் ஓட்டில் டாப் 1ல இருக்காங்க, இல்லை டாப் 2ல இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, சௌந்தர்யா பொறுத்து என்னன்னா இந்த சீசன்ல பெருசா டஃப் கண்டஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தா பெருசா யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு கேமா பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க கேம்லயும் பெருசா கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா இந்த ரியாக்ஷன் ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா, அந்த முடியை தூக்கி இப்படி மேல தூக்கி போடுறது, அடுத்தவங்க இப்படி இந்த முத்துக்குமரன் செஞ்சு காமிச்சிருப்பா அப்படின்றது, அது அப்படியே இப்ப மஞ்சரி கிட்ட பண்ணாங்க. மஞ்சரி ஆப்போசிட்ல இருந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படிங்கிறது, இந்த முடி இப்படி தூக்கி போடுறது, அதெல்லாம் வந்து சௌந்தர்யாக்கு இன்னொருத்தவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னா அடுத்தவங்க பேசும்போது அப்படி ரியாக்ட் பண்றது முழுக்க சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேசவும் தெரியலன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பாயிண்டாவும் பேசுறது கிடையாது. ஸோ ஒன்லி வந்து அந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு கிளாப் வருதுன்றதை விஜய் சேதுபதியுமே அட்ரஸ் பண்றாப்புல. ஒரு சில இடத்துல அவங்களுக்குன்னே க்ளோஸ் வைக்கிறாங்க, அந்த க்ளோஸ் ஆட்டி வேற யாரோ பேசிட்டு இருப்பாங்க, ஆனா விஜய் சேதுபதி அவங்க ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சீசன்ல பெருசா யாரை வச்சு ஷோ ஓட்டுறதுன்னு தெரியாம விஜய் டிவியே என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யாக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. கேமராவை மற்ற பக்கம் திருப்புறதை விட சௌந்தர்யா பக்கம் திருப்புறதை அதிகமாக ஆக்குறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வாலண்டரா பண்றாங்க. பவித்ரா சொல்லியிருப்பாங்க 1 hour எபிசோடுக்கு என்ன கொடுத்தா போதுன்றத நல்லா அவளுக்கு தெரியுது, அதை அவ பண்றா அப்படின்ற மாதிரி. இந்த பாயாச கப்ப யார் வச்சாங்கன்னு சொல்லி தெரியலன்ற மேட்டருக்கு போயிட்டு நான் மலையில உட்காந்து போராட்டம் பண்றேன்னு ஒரு பண்ணாங்க பாருங்க, அதுவாகட்டும். அப்புறமா சத்யா வந்து டிசிஷன் எடுத்து லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணுன்னு சொல்லி பண்ணாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் துண்டா தனியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்க எல்லாரும் கூட்டமா பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நம்ம பண்ணக்கூடாது. அங்கேருந்து தனித்துவமா நம்ம ஒன்று பண்ணணும். ஸோ அது போராட்டமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க உட்காருது அங்க உட்காருது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயங்கள் மட்டும் தான் அவங்க பண்றாங்களே தவிர்த்து கேமுக்கான இன்புட் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா பெருசா எனக்கு என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனா எனக்கு என்னன்னா இந்த கேமே பெருசா எதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கேமும் பார்க்கும்போது இப்போ இண்டிவிஜுவல் டாஸ்க்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க இந்த கிரியேட்டிவ் டீம் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இதுக்கு முந்தின சீசன்ஸ்ல எது பயங்கரமா பரபரப்பா பேசப்பட்டது, எதுல வந்து அதிகமான கேஸ் வாங்கி கொடுத்துச்சோ அந்த டாஸ்க் எல்லாம் தான் பிக் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு 2 டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலா வந்ததுக்கு அப்புறமா. இந்த பொம்மை டாஸ்க், ஏஞ்சல் அண்ட் டிமாண்ட், இது ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆக வேண்டியது தான். பட் இந்த ஏஞ்சல் அண்ட் டிமாண்ட் ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, செகண்ட் டே போர் அடிச்சிருச்சு. மஞ்சரி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே எனக்கு தூக்கம் வருது. அப்ப உள்ள இருக்கவங்களே கொட்டாவி விட்டுட்டு அவன் ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாக்குற ஆடியன்ஸ் என்ன பண்றது, ஏஞ்சல் அண்ட் டிமாண்ட் டாஸ்க்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் செகண்ட் டே பேட்ச் புடுங்கிறதுலாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் தும்மல் போட்டான் புடுங்க, இவன் கீழே குனிஞ்சு பார்த்தான் பாரு புடுங்க, அவன் வந்து ட்ரெஸ் தூக்கிட்டான் புடுங்கன்னு சொல்லிட்டு 7 பேட்ச் வாங்கி வச்சிருக்காப்புல விஷாலு. மத்த சீசன்ல ஒரு பேட்ச் வாங்குறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் தெரியும். எனக்கு இந்த 400 ரவுடி தான் பார்த்து எப்பாடு மயக்க வருதுடா எனக்கு, நான் தூங்குறேன்.
அந்த மாதிரி தான் 7 பேட்சை வாங்கி வச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு 7 பேட்சை வாங்கி வச்சிருந்தாப்லேன்னு தெரியல. சத்யா வாங்கிட்டு போகும்போது கூடாது எந்த அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அது வந்து அதான் டீம் கொடுக்குறாங்க, அது அதையுமே வந்து கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதுல தான் இருக்குதே தவிர்த்து அகைன் வந்து உள்ள போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு மற்ற யாருமே புஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸே கேமை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தினாதான் உண்டு. இன்னும் ஒரு 45 நாள் பார்த்து பண்ணுங்க ஜி ஏதாச்சும் விளையாடு. ஓகே, நான் ஜெஃப்ரி பற்றி கேட்க விருப்பப்படுறேன். ஏன்னா ஜெஃப்ரி இப்போ கேப்டன் வேற. எனக்கு என்ன ஒன்றுனா நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெஃப்ரி வந்து நல்லா விளாடுறாருப்பா, அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாப்புல. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி ஜெல்லாக போயிடுறாப்புல, அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஜெஃப்ரி வச்சு சொல்கிறாங்க. அதுதான் ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்த ஜெஃப்ரிக்கும் இப்போ கோவா கேங்குள்ள இருந்த ஜெஃப்ரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி எப்படி இருந்தானா ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருப்பான், ரொம்ப யதார்த்தமா பேசுவான். விஜய் சேதுபதி கிட்டே ரொம்ப யதார்த்தமா பேசுவான், அது ஒரு பயம் இருக்காது, இது இருக்காது. சார் அப்படிமா, ஓகே சார் அப்படிமா, அவன் பேசுற ஸ்லாங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. எப்ப இந்த கோவா கேங்குள்ள ஜாயின் பண்ணானோ அவனும் வந்து ஜாக்லின் மாதிரி ஆயிட்டான். ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் ஜாக்லின் மாதிரி தான் இப்ப பிஹேவ் பண்றான். நிறைய பொய் பேச ஆரம்பிக்கிறான்ற மாதிரி இருக்கு. இந்த ரயன் மேட்டர்ல கூட, இந்த ரயன் வந்து நம்ம ராணவோட கழுத்தை பிடிச்சி அமுக்குன மேட்டர்ல கூட ரயன் வந்து ராணவை எப்படி கழுத்தை பிடிச்சி அமுக்குனா எதுவுமே இவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நான் மூச்சு அடைச்சி நான் மூச்சு திணறிட்டேன், விட்டா நான் மயக்க போட்டு விழுந்திருப்பேன், அந்த இடத்துல ரயன் வந்து ராணவ கழுத்தை பிடிச்சி அமுக்குனதுனால தான் என்னை வந்து ரிலீஸ் பண்ணான், என்னை காப்பாற்றப்பட்டான் அப்படின்ற மாதிரி. இங்க இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கோவா டீம்ல இருக்கிற இன்னொரு மெம்பரை நான் சேவ் பண்ணணும், அதுக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி ஜெஃப்ரி பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. தோப்புக்காரனம் போட்டாப்புல யாரா இருந்தாலும் பெயின் வரதான் செய்யும், ஆனா அது இமீடியட்டா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவள நல்லா சுத்திட்டு தான் இது பண்றான். முத்துக்குமரன் போயிட்டு அந்த ட்ரெஸ் தொட்டதுக்கு அப்புறமா அது கழட்டி போட்டுட்டு போயிட்டு எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுகும் போது, என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான், திடீர்னு அழுகுறானே, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் உண்மையிலேயே பேசுறானா இல்ல போய் பேசுறானா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துருது. இந்த ஜாக்லின் பேசும்போது கூட ரஞ்சித் சார் கண்ணடிச்சு என்ன தட்டி பேசிட்டு இருந்தாரு, அதனால தான் அவர் பேசிட்டோம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தேன்றான். அப்புறம் ஜாக்லின் கேக்குறாங்க, சரி அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருந்தா, அப்புறம் பேட்ஜ் வாங்கிட்டு போய் கேமரால காமிச்சேன்னு சொல்லி கேட்டா, ஆமாமா அது தப்பு தான் அப்படின்றான். அதாவது அவன் பேசுற விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெளிவா பேசிட்டு இருந்த பையன் இப்ப அவனே தடுமாறுறான். ஏன்னா அவன் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த கோவா கேங்ல அவங்க யார் யார் என்னென்ன பண்றாங்களோ அந்த ஹேபிட், நம்ம யார் கூட பழகுறோமோ நமக்கு அந்த ஹேபிட் வரும்ன்ற மாதிரி அவங்களோட ஹேபிட் எல்லாமே ஜெஃப்ரிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட டவுன்ஃபால் தான் நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்ப இப்ப நீங்க இது பேசுறதுனால கேட்கிறேன், பொண்ணுங்களுக்கு எப்படி ஒரு சாச்சனாவோ பசங்களுக்கு அப்படி ஒரு ஜெஃப்ரி சொல்லிடலாமா? அவ்வளவு மோசம் கிடையாது, அவ்வளவு மோசம் கிடையாது. சாச்சனா அளவுக்கு நம்ம வந்து அடுத்த சாச்சனாவா மாறிட்டு வர ஆள் பவித்ரான்னு வேணா சொல்லலாம். ஏன்னா பவித்ரா வந்து இந்த பொம்மை டாஸ்க்ல பண்ண விஷயங்கள்லாம் நல்லா நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பொம்மைக்குமே ஆக்சுவலா ஒரு பொம்மையெல்லாம் அவங்க பொம்மையை கையில எடுத்துட்டாங்க. ஐயோ நம்ம பொம்மையை இன்னும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கீழே போட்டு அப்படியே தேடுற மாதிரி நடிச்சிட்டு அவங்க பொம்மை உள்ள போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொம்மையை திரும்ப எடுத்து ஓடி வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அப்புறமா இந்த ரஞ்சித் சாரை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு அவங்க பொம்மை உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பொம்மை வச்சதுக்கு அப்புறம் ஐயோ ஸ்லாட் இல்லையே அப்படின்னு நடிச்சாங்க. அதே தான் அதுக்கு அடுத்து தான் மஞ்சரி கிட்டையும் பண்ணாங்க. மஞ்சரி போயிட்டு உள்ள பொம்மை வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது நினைச்சு அவங்க உள்ள போயிருக்கலாம். ஏன்னா மஞ்சரி பின்னாடி இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க. ஆனா மஞ்சரி உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போய் வச்சாங்க. அண்ட் கடைசியா இவங்க உள்ள போயிட்டாங்க. இவங்க பொம்மையை உள்ள வைக்காம மஞ்சரி நீங்க வைங்கன்ற மாதிரி சொல்லி மாட்டிட்டு விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும்போது, ஆமா சார் நான் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துந்தா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவங்க கேமே ஆடல சார்னு சொல்லிட்டு பச்சை போய் சொல்லியிருந்தாங்க. ஒரு குறும்படமா போட்டு காமிச்சிருந்தா அவங்க முகத்துல அப்படியே கிழிஞ்சிருக்கும். சோ பவித்ரா நிறைய இடத்துல மாத்தி பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டர்க்கெல்லாம் போயிட்டு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அது பொது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், நான் கேட்டு திறந்தா என்ன திறந்துட்டு கேட்டா என்ன அப்படிங்கிறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி பெரிய பிரச்சனை பண்றாங்களோ, பிரச்சனை பண்ணா மட்டும்தான் நம்ம மூஞ்சி வெளியே தெரியுமோன்ற மாதிரி வாலண்டரா ஃபேக்கா மாறிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ பவித்ரா அடுத்த சாச்சனாவா இருக்காங்களோன்ற மாதிரி இருக்காங்க. பட் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது எனக்கு சில மீம்ஸ், இந்த ஏஞ்சல் டாஸ்க் அப்போ மீம்ஸ்லாம் வந்துச்சு. பவித்ரா வந்து ஏஞ்சல் நடிக்கல, ஏஞ்சலே பவித்ரா தான் அப்படின்னு வந்துருச்சு. உங்க கருத்து என்ன பிரதர்? ஏஞ்சல் டாஸ்க்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பொம்மை டாஸ்க்ல அப்படி இருந்தாங்க. பட் ஏஞ்சல் டாஸ்க்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்தாங்க. அண்ட் நம்ம அது பிரேக் டவுன் ஆயிட்டா கூட அது போய் ஒரு குற்றமாவோ இல்ல வந்து அது குறையாவோ சொல்லல. இந்த விஷயத்தெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா அன்சிதா, தர்சிகா மாதிரி ஆட்கள் வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம பின்னாடி போயிட்டு நிறைய கத்திட்டே இருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. பட் பவித்ரா வந்து தீபக் பிரேக் டவுன் பண்ணாப்ல, சரி ஓகே டன் நான் அதுல பிரேக் டவுன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு மஞ்சரி பண்ண விஷயத்தெல்லாம் வந்து அவ்வளவு பொறுமையா பண்ணதை பார்க்கும்போது சரி பரவாயில்ல, அவ்வளவு ஸ்போர்ட்டிவா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பவித்ரா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா பிரதர். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து எனக்கு இந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல பேரலாமா? உங்களுக்கு வந்து டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து யார் நல்லா ஃபேரா ப்ளே பண்ணா அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு?
தீபக்கோட கேம் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருந்தாப்புல. அவரோட லுக்கை அதுக்கு முந்தின நாள் வந்து மாற்றி அப்படியே தான் அப்படியே மஞ்சரியும் ஜாக்லினும் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அவர் பின்னாடி இருந்து ஒரு பார்வை ஒன்று பார்த்துருப்பாப்புல, அப்படி இருந்திருக்கும். அதை நிறைய பேர் நோட் பண்ணி மீம்லலாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கேரி பண்ண ஆரம்பிச்சது அந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே அவர் அதை கேரி பண்ணாப்புல சூப்பராக பிரேக் டவுன் பண்ணாரு பவித்ராவை. எந்த விஷயத்த சொன்னால் அவங்க ஒட்டைவாங்களோ அதை ஒட்டைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்டஸ்டன்ஸையும் கூடவே கூப்பிட்டு வந்தாப்புல. நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணுறீங்கல்ல, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன், இந்த டாஸ்க்கு அது தேவை தான். ஆனால் வீக்கெண்ட் எபிசோட அது கேள்வியாக வரும்போது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகட்டும், அவருடைய கேம் அவர் கேரி பண்ணிக்கிட்டதாகட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரயனுக்கு ஒரு மொக்க கொடுத்துருப்பாப்ல. ரயன் அங்கேருந்து வந்து, டெவில்ஸ் நீங்களாம் விளையாடவே இல்லை, நீங்கள் பண்றதுலாம் எனக்கு பயமாவே இல்லை அப்படின்னு தெரியும் போடா. ஆனால் ரயன் நிறைய இடத்துல அப்படி வாங்கிக்கிறாருல, அப்படிங்கிற சிரிப்பு தாங்கல. அப்படின்னு ஒரு டெவிலா தான் ஒரு பிஹேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணாப்ல. இந்த வாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அவர் கேப்டன் ஆனார்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். டாப் முன்னாடி எனக்கு தீபக்கோட கேம் எனக்கு அவ்வளவா பிடிக்காம இருந்துச்சு, ரொம்ப ரூடா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்குது. அண்ட் டாப் 5ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா பிரதர். ஏன்னா டெவிலா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான், நானும் அப்படி தான் உள்ள மாதிரி தான். அவரை பார்த்தா பயமா இருக்கு சார், யாரு அவரு தான் சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோக்கர் மாதிரி போட்டு பயங்கரமா அலப்பற கிளம்பியிருந்தாங்க. சரி, ஏஞ்சல் இதுல வந்து யார் நல்லா ஃபேரா பண்ணியிருந்தான்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏஞ்சல்ல பவித்ரா நல்லா பண்ணாங்க. அண்ட் அது பட் அதை தவிர்த்து பார்த்தா இந்த சைடு யாரையும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே விடலை இவனுங்க. அதனால தெரியல. ஏஞ்சல்ல யார் ஓரளவுக்கு பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஆர்ஜே ஆனந்தி அண்ட் வந்து பவித்ரா, இவங்க ரெண்டு பேருமே கொடுத்ததை கரெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. நடுவில் அன்ஷிதா தான் போயிட்டு குழப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பவித்ரா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்ற யார்கிட்டயுமே அப்ரோச் பண்ணல. ரஞ்சித் கிட்ட 3 பேட்ச் அப்படியே இருக்குது, விஷால் கிட்ட 3 பேட்ச் அப்படியே இருக்கு, ரயன் கிட்ட 3 பேட்ச் அப்படியே இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அந்த லட்சணத்துல தான் இருந்துச்சு. ஜாக்லின் சவுண்டு பற்றி பேசியாச்சு அப்படிங்கும்போது ஜாக்லின் உள்ளே வரும்போது எல்லா இடத்துலையுமே நான் பிடிச்சிட்டோம், நாங்கள் இதுதான் எடுத்துருக்கோம், நான் எனக்கு அது தேவையில்லை, நான் வெளியிலே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தால் தான். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன வேர்டு போட்டாலுமே அதை கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு இருந்த ஜாக்லின் அவங்களோட முகத்திரை வந்து இப்போ கிழிஞ்சிக்கிட்டே வருதா? ஏன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சா கூட்டு வச்சு பேசிடுறாங்க, ஜாக்லின் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி கிளியர் மாதிரி பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம், ஜாக்லினோட கேம் பிளே இப்போ வந்து மொத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன ஒரு கேம் பிளே விளாடுறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை முன்னாடி நிற்க வச்சு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் இருக்கு, சௌந்தர்யாக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் போய் தட்டி கேட்பேன், அங்க நான் ஸ்கோர் பண்ணிப்பேன். ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஓட் பண்ணுவாங்க. சௌந்தர்யா வந்து நாமினேஷனுக்குள்ள வரலன்னா மொத்த சௌந்தர்யா ஓட்டும் எனக்குள்ள வரும். ஸோ இந்த கோவா கேங்குடைய மொத்த ஓட்டுமே எனக்கு வந்து கேரி ஆகும். இப்போ ஜெஃப்ரி வரல, சௌந்தர்யா வரல, ரயன் வரலன்னா இவங்க 3 பேரோட ஓட்டுமே ஜாக்லினுக்கு தான் போகும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு டீமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சிட்டாங்க இல்லையா. இந்த கேங்குக்கு ஒன்றுனா ஜாக்லின் வந்து கேள்வி கேட்குறாங்கடா, ஸோ நம்ம தலைவனுக்கு பதிலாக இவங்களுக்கு ஓட்டு போடலாம்டா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தான் இந்த கோவா கேங்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சுட்டு அதில் இவங்க தலைவி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஜாக்லின் அப்படின்னா இண்டிவிஜுவல் பிளேயரா நல்ல ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பொம்மை டாஸ்க்ல கூட அவ்வளவு நேரம் நின்று அன்ஷிதாவே கதற விட்டு கடைசியில் உள்ள போகும்போது ஒரு கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி இருந்துச்சுல. பட் இப்போ ஆடக்கூடிய கேம் வந்து ரொம்ப ஒஸ்டாவும் ஒரு மொக்கையா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸை வந்து முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இருந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போனா அவங்களோட ஓட்டை இவங்க கெயின் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எபிசோட்ல, இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல இதே மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அதை தான் மீம்ஸ்ல போட்டிருந்தாங்க. போன சீசன்ல மாயா பூர்ணிமா, இந்த சீசன்ல ஜாக்லின் சௌந்தர்யா. அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் மாறிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இல்ல, பட் இப்போ போற போக்க பார்க்கும்போது இவங்க 2 பேருமே அந்த 2 கேரக்டர் மாதிரி தான் இப்ப மாறிட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் இதே மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இது இந்த நெகட்டிவா இது வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்த நேம்ஸ் எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணி இப்ப 2 வாரமா சௌந்தர்யா, இந்த வாரம் கம்ப்ளீட்டா சௌந்தர்யாக்கு வந்து ஃபுல்லா நெகட்டிவா தான் இருக்குது. சோ ஜாக்லின் சௌந்தர்யாக்கு இந்த வாரம் ஒரு நெகட்டிவான வாரம் தான். மீதி இருக்க ஒரு 40 நாள் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி மாயா பூர்ணிமா மாதிரி தான் 2 பேருமே வெளியே வருவாங்க. இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், சில நேம் டேக்லாம் சொல்லுவேன், இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும், ஓகேவா? முதல்ல ட்ராமா குயின் ஜாக்லின். ஆஸ்கார் ஃபார் ஓவர் ஆக்டிங், இவங்களுக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம்ப்பா அப்படின்னா. இப்போ சௌந்தர்யா. ஆர்வ கோளாறு சாச்சனா. பூமர் அருண். உருட்டு மன்னன் அருண் பிரசாத்தை சொல்லிக்கலாம், மறுபடியும் உருட்டு மன்னன்லயும் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் உருட்டுறது ஃபுல்லாமே வந்து ஹீரோவா ஆகணுன்றதுக்காகவும் ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சிக்காம அவர் சைட்ல ஒரு மாதிரி உருட்டிட்டு இருக்காப்புல. சோ உருட்டு மன்னனும் அருண் பிரசாத்துக்கு தான் போகும். டென்ஷன் பார்ட்டி, செம்ம டென்ஷன் பார்ட்டி பா இவர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவர் தான் இருந்தாப்புல, தீபக் தான் அந்த மாதிரி இருந்தாரு. பட் இப்போ அவர் இல்ல, மஞ்சரி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது வந்து மஞ்சரி. அன்ஷிதா கூட இப்ப அப்படிதான் ஆயிட்டாங்க. இந்த டாஸ்க்ல டென்ஷன் பார்ட்டிடா அப்படின்னா அன்ஷிதா பேரை சொல்லலான்ற மாதிரி அன்ஷிதா அண்ட் மஞ்சரி.
ஓட்டவாயும் சாச்சனாக்கு தான் வரும். எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு சொல்லாதான்னு சொன்னா உடனே போய் சொல்லிடுறது வந்து சாச்சனா. அண்ட் சௌந்தர்யா கூட சில டைம்ல அந்த மாதிரி ஓட்டவாயா தான் இருக்காங்க. இந்த பவித்ரா ஒரு பர்சனலா போய் சொன்ன விஷயத்த கூட வந்து சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓட்டவாய்னா சாச்சனா இவங்கெல்லாம் வருவாங்க. நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன் அப்படின்னா ரஞ்சித்தை சொல்லலாம், ரஞ்சித் அவர்களை சொல்லலாம். டாஸ்க்குன்னு வரும்போது ஓவரா நடிச்சிடுறாப்புல. அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு டாஸ்க்ல வந்து பயங்கரமா பேசினாரு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாப்புல. அதாவது அருணுக்கே சொல்லியிருப்பாரு, அதாவது நல்லா மஞ்சள் கிட்ட சண்டை போடுவாப்புல. நாமினேஷன் அப்போ போயிட்டு மேடம் அது ஓகே மேடம் அப்படின்றவாரு, நாமினேஷன்ல வரமாட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுது இந்த ரஞ்சித்துக்கு வந்து. இப்போ மற்ற நேரத்தில் வந்து பூசி முழுகிறாரு அப்படின்னா அப்போ அது எல்லாமே நடிப்பு தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நடிப்பாகவும் சரி, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்காகவும் சரி, ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நடிப்பு அரக்கன் ரஞ்சித்துக்கு கொடு. ரஞ்சித் நடிப்பு அரக்கன் ரஞ்சித் அப்படின்னு போயிடலாம். ஓகே, அடுத்து சொம்பு தூக்கி. சொம்பு தூக்கி வந்து ரயனுக்கு கொடுக்கலாமோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா ஜாக்லின் எது பண்ணாலும் ரயனும் கூடவே போயிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அவங்கள சொல்லலாம். இல்லைன்னா ஆனந்தியை கூட சொல்லலாம். ஆனந்தி நிறைய இடத்துல பின்னாடி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லார பத்தியும் பேசி ஒரு மேனிப்புலேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மேனிப்புலேஷன்ல வரும், சொம்பு தூக்கில வராது. ஸோ சொம்பு தூக்கினா இவங்களே சொல்லிடலாம், ரயனே சொல்லிடலாம். ஓகே, மாஸ்டர் செஃப். மாஸ்டர் செஃப் விஷால் என்ன ரேஞ்சில் நினைச்சு வச்சிருக்காரு மாஸ்டர் செஃப்ங்க நீங்க? இல்ல, அவர் வந்த நேரத்துல சமைச்சிருக்காப்புல, பெருசா வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சமையல் பிளஸ் வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. பெருசா நம்மளுக்கு எதுவும் வெளியே காட்டல. ஸோ ஜெஃப்ரி கூட சேர்ந்து பாட்டு பாடுறதை மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. மற்றபடி மாஸ்டர் செஃப்னா அவர் தான், வேற யாரும் மாஸ்டர் செஃப்ன்ற அளவுக்கு இல்லை. பச்சோந்தி வந்து டக்கு டக்குன்னு கலர் மாறிடுவார்ப்பா. நானா உனக்கு ஏத்தாப்புல பேசுறேன் அப்படிங்கிற அது ஆனந்தி தான். பின்னாடி போயிட்டு யார் யார்கிட்ட யாரை பத்தி பேசினா அங்க கொஞ்சம் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இவங்க கிட்ட போனா அன்சிதா போனா ஜாக்லினை பத்தி பேசணும். வேற எங்கேயாச்சும் போனா சௌந்தர்யா பத்தி யார்கிட்ட பேசினா அங்க ஒர்க் அவுட் ஆகுமா அங்க போய் பேசுறது. மஞ்சரியை பத்தி யார்கிட்ட பேசினா கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஆள் பார்த்து பேசுறது. அண்ட் எல்லார்கிட்டையும் முன்னாடி பேசுறதோட பின்னாடி அதிகமா பேசிக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறதுனால ஆனந்தி வேணா அப்படி சொல்லலாம். ஓகே, சூப்பர் பிரதர், செம்மையா முடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய அப்பிக்கு அப்ளாஸ் கொடுத்துடலாம். நாங்கள் இப்போ அடுத்து கேட்க போகிறது யார் அப்படின்னா முத்துக்குமரன். ஏன்னா முத்துக்குமரன் பற்றி நம்ம பேசும்போது இது நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் முத்துக்குமரன் பற்றி தான் அவ்வளோ விஷயம் கேட்டிருப்பேன். பட் இப்போ முத்துக்குமரன் பற்றி நம்ம டாக்கே எடுக்கல. நீங்கள் பேசும்போது முத்துக்குமரன் பற்றி எதுவுமே பேசலை, நானும் பேசலை. அப்படின்னா முத்துக்குமரன் இருந்த இடம் தெரியாமல் ஆயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அதையே நான் கேள்வியாக கேட்குறேன். அப்படித்தானா? ஆமாம், முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது பாய்ஸோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாப்புல. பாய்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே முத்துக்குமரன் வந்து பேசுவார், மற்ற எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு தானே பிரச்சனை. இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸை உடச்சி விட்டாங்க, அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். பிளஸ் அருண் பிரசாத் எல்லாம் குறிப்பா முத்துக்குமரனை பேச விடக்கூடாது. அவன் ஒரு பாயிண்ட் பேசினா நானும் பாயிண்ட் பேசுவேன்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் நெஞ்சு ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருக்காருன்னா அருண் பிரசாத் கை இப்படி தூக்கி இருக்கும். ஏன்னா அவன் பேசுறதை விட ஒரு 2 டைலாக் எக்ஸ்ட்ராவா நான் பேசியே ஆவேன்ற மாதிரி அருண் பிரசாத் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால வந்து முத்துக்குமரனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இவங்க கூட நம்ம போட்டி போட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து மஞ்சரிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாப்புல, சாச்சனாக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுலாம் வரதுனால எங்க பேசணும் எங்க பேச வேணாம், எங்க பேசினா தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷனுக்கு முத்துக்குமரன் வந்துட்டாப்புல. எல்லாருமே சுத்தி முத்துக்குமரனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ நம்ம பேசுறது கரெக்டா இருக்குமா இல்லையான்ற கன்ஃபியூஷனுக்கே வந்ததுனால அவருடைய கேமை அவரே கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாதிரியும் பேச்சையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாதிரியும் இருக்குது. வீக்கெண்ட் எபிசோட்ல மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கு. எங்கேயாச்சும் பேச சொன்னா அந்த இடத்துல மட்டும் அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாப்புல. அதுக்கு ஆடியன்ஸ் சைடுல இருந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வருது, அங்க மட்டும் தான் தெரியுறாரு. ஆனா அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது இருந்த முத்துக்குமரன் இப்ப கடைசி 2 வாரமா பெருசா தெரியலன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு என்னன்னா சத்யா, அருண், விஷால், அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் ரஞ்சித் சார், இவங்க 4 பேர் சேர்ந்து முத்துக்குமரன் வந்து கார்னர் பண்றாங்களா? ஆமா, அதாவது விஷால் ஆக்சுவலா இது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு விட்டது. விஷால் போய்கிட்டு சத்யா கிட்டையும் அருண் பிரசாத் கிட்டையும் அதிகமா பேசின விஷயங்கள் யாரை பத்தி இருக்கும்னா முத்துக்குமரனை பத்தி தான் இருக்கும். முத்து நல்லா ஸ்கோர் பண்றான்டா, அவன் தான்டா பேசிக்கிட்டே இருக்கான், நம்ம வந்து வெளியே தெரிய மாட்டோம்டா, பத்தியா வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படி வருது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த அதை இன்ஸ்டால் பண்ணதே விஷால் தான். இப்போ இன்ஸ்டால் பண்ணவங்களாம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா முத்துக்குமரனுக்கு இப்போ இண்டிவிஜுவலா பிரிச்சு விட்டதுக்கு அப்புறமா அது மைண்ட்ல வந்துருச்சு இல்லையா. இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது முத்துக்குமரன். நம்ம யாரு கூட போட்டி போடணும்னா இங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட தான் போட்டி போடணும்ன்றதுனால அவங்கள பத்தி அதிகமா பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை அடிச்சு நவுத்தணும், அவனுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்கணுன்றதுக்காகவே இவங்க எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்களோட கேம் பிளே ஃபுல்லாவே முத்துக்குமரனை நோக்கி இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரனை கார்னர் பண்ற மாதிரி தான் அது வெளியும் ப்ரொஜெக்ட் ஆகும், அதுதான் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, அன்ஷிதா வந்து நான் கேட்க, ஏன்னா அன்ஷிதா வந்து ரொம்ப வந்து காமா, நான் வந்து இன்னசென்ட், இவங்க கூட பேச இஷ்டம் இல்ல ஜிங்கு ஜிங்கா ஜங்க ஜங்கா அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எல்லாருமே வந்து ஒரு காமான பர்சன் பார்த்தாலும் எனக்கு இந்த டெவில் டாஸ்க் போகும்போது என்ன ஒண்ணுன்னா எல்லாத்தையும் கரெக்டா உடைச்சாங்க. நீ இதெல்லாம் பண்ற, நீ இவங்க கூட சேர்ற, இதெல்லாம் கரெக்டா உடைச்சிட்டு
கட் பண்ணா மறுபடியும் நான் சாரி கேட்டுறேன், நான் வந்து சொல்ல கேமுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா அன்ஷிதாவுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி விளாடுறாங்களா? ஆமா, அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிங்கும் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அந்த நெகட்டிவிட்டியை ஃபுல்லா பாசிட்டிவா மாத்தணும் தான் உள்ள வந்தாங்க. ஆனா உள்ள வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வந்துட்டதுனால மறுபடியும் ஒரு நெகட்டிவ் தான் கிரியேட் ஆச்சு, அர்ணவ் அண்ட் அன்ஷிதான்னு சொல்லிட்டு. ஆனா அதுல அர்ணவ் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அன்ஷிதா கொஞ்சம் பாசிட்டிவா கிரியேட் ஆச்சு. அந்த அந்த சம்மந்தி மேட்டர்ல மட்டும்தான் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா பெருசா எதுவும் பண்ணல. ஆனா முத்துக்குமரனோட கேம் பிளே தான் வந்து அன்ஷிதாவுடைய கேமை சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் முத்துக்குமரன் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருப்பாரு, அன்ஷிதாவை சம்மந்தி மேட்டருக்கு அப்புறமா பெருசா நான் பார்க்கவே இல்லை, அவங்களோட கேம் அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்ஷிதாக்கு அது மைண்ட்ல பயங்கரமா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கடைசியா பண்ணது என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க, நம்ம பண்ண பெரிய பிரச்சனை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லார் மைண்ட்லயும் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அந்த பொம்மை மேட்டர்ல அவ்வளவு தூரம் நின்று ஒரு ஹைலைட்டா ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜாக்லின் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லா அந்த வீக் ஃபுல்லா பெருசா பிரச்சனை பண்ணது அன்ஷிதான் இருந்துச்சு. இப்போ இந்த டீமான் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்லயுமே வந்து யாரு பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி யாரு வந்து அந்த மொத்த கேம்லயும் பெரிய பிரச்சனை பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் அன்ஷிதா தான். ஏன்னா பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நான் யாரையுமே கேம் விளையாட விட மாட்டேன், எந்த டெபிள்ஸ் எது பண்ணாலும் நான் போய் தடுப்பேன்ற மாதிரி பெருசா ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வாலண்டரா பண்ணது தான். ஸோ அவங்கள ப்ரொஜெக்ஷன் காமிச்சிக்கணும், நான் இருக்கேன்றதை வெளியே காமிச்சிக்கணும், அண்ட் நான் ஒரு நல்ல உள்ளம்ன்றதையும் வெளியே காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை திணிச்சு காட்டும் போது நேரத்தில் அது கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தோன்ற மாதிரியும் இருக்குதான் செய்யுது. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.